ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு எடிட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து நான் இவ்வளோ நேரம் எதுவும் யோசிக்கல. லைவ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண அந்த ஷெடியூலில் வச்சுருக்கேன். கயிறு வந்து கையில் கட்டுறதுக்கான பூஜை வந்து எப்படின்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், பெருக்கிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு வந்து அப்படியே வந்து பக்குன்னு ஆகிடுச்சு. என்னடா இப்படியெல்லாம் நம்மளை பற்றி நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி நினச்சதே இல்லை. அவங்க என்ன அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன கமெண்ட்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் எண்டில் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நீ தான் என்னமோ எல்லாருக்கும் ரோல் மாடல்னு நான் நினச்சேன், வயசான பெரியவங்களை பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி, நீ என்ன ஒடிஷா போய் இருக்கணும், ஒடிஷாவில் போயிட்டு சிட்டியில் போய் கடை போடணும், மாமியார் மாமனார் தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு, இல்லை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் என்னோடய வீட்டு சுச்சுவேஷனை பற்றி எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், லைவ்லேயும் சரி வீடியோலேயும் சரி. சென்னையிலேருந்து நாங்கள் ஒடிஷாவுக்கு வந்ததுக்கு முழு காரணமே மாமியார் மாமனார் வயசானவங்க, அவங்கள பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, நம்ம அங்கேயும் இங்கேயும் இருந்தால் அலையஞ்சு திரிஞ்சு முடியாது. பசங்க இப்போ படிக்கிறாங்கன்னா ஒரு 10ஆவதோ இல்லை 12ஆவதோ முடித்தாங்கன்னா நம்ம அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தோம்னா படிக்கிறதுக்கும் பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியும் கொஞ்சம் இருக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம ஒரே இடமா ஸ்டடியாக இருக்கணும். அதோட நம்ம கல்ச்சர் படியும் ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கிறது தான் முறையாக இருக்கும். அவருக்குமே வந்து அவரோட வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு நினச்சி தான் கொரோனா டைமில் காசு சேவிங்ஸ்லாம் நிறைய காலியான அப்புறமா நம்ம அந்த பிளானை மாற்றி இங்கே ஒடிஷாவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்ததே வந்து அவங்களுக்காக தான். அப்படி இருக்கும்போது நான் ஏங்க அவங்களை தனியாக விட்டுட்டு போகிறேன்? ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சிக்கல. என்னென்னா, எங்கள் மாமியாரும் மாமனாரும் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது சரி, எங்கள் கல்யாணம் அவங்களுக்கு ஆன அப்புறமாவும் சரி, மூத்தாரோட ஒய்ஃபோ எங்கள் மாமியார் மாமனாருக்கு இது வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வீட்டில் வர்ற நெல் பயிர், அரிசி, உளுத்தம்பருப்பு, கோவிலிருந்து வர அரிசி, கோவில் பிரசாதம், காய்கறி என்ன வந்தாலுமே அவங்க மட்டும்தான் வச்சுப்பாங்க. எதுக்குன்னா எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. ரெண்டாவது, அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா கூட நாங்கள் எங்கள் மாமனாருக்கு மந்த்லி கண்டிப்பாக காசு கொடுப்போம். அது எந்த விஷயமா அவங்க உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் தான் கொடுப்போம், அவரோட செலவுக்கும் நாங்கள் தான் கொடுப்போம், எதுவாவது வாங்கணுன்னாலும் நாங்கள் தான் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வெளியில் போய் வேலை செஞ்சால் தான் காசு சேர்த்து நாங்கள் ஏதாவது பண்ண முடியும். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் நிலத்துலையும் வீட்டில் பயிர்லையும் எதுலேயுமே வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டதில்லை. இதையே நாங்கள் கேட்டிருந்தோம்னா அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. இப்போவே பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, மனசு கஷ்டப்படுவாங்கன்னா நாங்கள் எதுவுமே கேட்கல. சமைக்கிறதை பற்றி வந்து எங்கள் ஓரக்குத்தியும் நான் வந்து இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்களே இவ்வளோ நாளாக ஃபஸ்ட்லேருந்தே அவங்க தான் இங்கே இருக்காங்க, நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம், ஹஸ்பண்ட் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அதனால் நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நாங்கள் தனியாக நம்மளோட கடமை நம்ம செய்யணுன்னால தான் மாமனாருக்கு தனியாக காசு கொடுப்போம், எங்கள் மாமியாருக்கு கொடுப்போம், அவங்களுக்குமே கொடுப்போம், எல்லாருமே பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த தோணுது பேரண்ட்ஸு பார்க்கணுன்னு. இதையே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா நான் எங்கே ஒடிஷா வந்திருக்கிறோம்? சென்னையிலேயே இருந்து ஒரு கடையை வச்சு கஷ்டப்படுறது கூட நானும் ஹஸ்பண்ட் கூடவே சேர்ந்து வேலை செஞ்சுருந்தா கண்டிப்பாக எனக்கு ஹஸ்பண்ட் 30,000 வாங்குறேன்னா எனக்கு ஒரு 15,000 20,000 கொடுத்துருப்பாங்க. எனக்கு நானுமே மிஷினரி ஆப்ரேட்டர் தான் ஆல்ரெடி. அதோட கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 15,000 கூட வரட்டுமே, நானும் அங்கே இருக்கிற கல்ச்சர் எனக்கு நான் ஏன் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்திருப்பேன். அப்புறம் ஏன் இங்கே வந்து இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு இருக்கிறேன். எங்கள் மாமனார் வந்துட்டாரு, நான் கவனிக்கல, பேசிட்டே இருந்துட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் அதே கான்செப்ட் வரேன். அங்கேயே இருந்து நாங்கள் வேலை செஞ்சுருந்தாலுமே நல்லா வந்து இன்கம் பண்ணியிருப்போம். அந்த காசை வச்சு நாங்களுமே நல்லா வந்து பசங்களை படிக்க வச்சோம். அங்கேயே வேலை செஞ்சுட்டு பசங்களையும் படிக்க வச்சுருப்போம். என் அம்மாவையும் அங்கே இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் கூடவே நானும் இருந்திருப்பேன். நான் ஏன் வந்து இங்கே கஷ்டப்பட்டுருக்கணும்? அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பக்கத்தில் இருந்தோம்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 1 ஹவரில் வந்து இங்கே பக்கத்துலேயே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ப்ளஸ் வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கு கொடுக்குறத விட அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து நாங்கள் தனியாக வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்க கேட்கலாம், ஏன் நான் மட்டுமே செய்யணுமான்னு. அதுக்கெல்லாம் கூட நாங்கள் ஒரு பதிலும் சொல்லாமல் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு உடம்பு முடியலைன்னா நாங்கள் ஒரு 1 ஹவரில் வந்துடலாம் இங்கே. அதனால தான் இங்கேயே வந்து பார்க்குறோம். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை
சரியில்லை, ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்களும் அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விசேஷம்னா நாங்களும் அங்கேருந்து இங்கே வருவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால மட்டுமே தான் நாங்கள் வந்து இங்கே கடை வச்சா ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக இப்போ கிராமத்துலேருந்து இருக்கிற விவசாயம் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்யணும்னா சென்னை வேலை தெரியும், இங்கே போய் வேலை செஞ்சால் சேலரி கம்மி. அப்போ வந்து ஒரு கடை வச்சோம்னா ஓரளவுக்கு இன்கம் இருக்கும், அவங்களையுமே சேர்த்து பார்த்துக்க முடியும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து கடை வைக்க பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதோட இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலுமே ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு இன்கம் இருக்கணும் இல்லையா? பசங்களை படிக்க வைக்கணும், அவங்க ஃப்யூச்சருக்குமே படிப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. நான் லைவ் பண்ணும்போதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, பசங்க ஏன் ஸ்கூல் போனேன்னு. ஸ்கூல் வந்து சுத்தமாக சரியில்லை. நிறைய ஊரில் எல்லாம் ஓகே, ஆனால் இங்கே வந்து நான் வீட்டிலேருந்து வெளியே போக முடியாது. ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செஞ்சால் பசங்களோட படிப்பும் கெட்டு போயிடும். அதோட பசங்க பக்கத்தில் அவர் இருந்தால் அவருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், பசங்களுக்கு நல்லா வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒடியா வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னும் போது அவர் பக்கத்தில் இருக்கணும். காசு வந்து அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம எல்லாரையுமே பார்க்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே என் ஒய்ஃபு நான் என் பசங்கன்னு நினச்சதே கிடையாது. எங்கள் மாமியார், மாமனார், என் நாத்தனார், ஓரக்குத்தி எல்லாரையுமே அவர் பார்க்கணும்னு நினைப்பார். ரீசெண்டாக கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் வந்த உடனே எல்லாருக்கும், நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நான் எல்லாருக்கும் காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் மாமனார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நம்ம குடும்பம் அந்த மாதிரி பார்க்கறதுனால தான். இது இல்லாமல் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸில் நான் இங்கே தனியாக இருக்கும் போது எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். யாரும் வந்து அந்த மாதிரி பார்க்கலைன்னாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருமே அந்த மாதிரி பார்ப்பாரு. நீங்கள் நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதோட இன்னொரு விஷயம், இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து ஏன் உனக்கு தான் ஒடிஷா கல்ச்சர் ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் ஏன் சிட்டியெல்லாம் போகிற, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கல்ச்சர் பிடிக்குன்றது வேறு, இன்கம் சோர்ஸ்ன்றது வேறு. கல்ச்சர் பிடிச்சாலுமே நான் புவனேஸ்வரில் இருந்தாலும் இதே கல்ச்சர் தான் பார்க்கணும், இங்கே இருந்தாலுமே அதே கல்ச்சர் தான் பார்க்கணும். ஜஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்கள தனியாக விட்டுட்டு போகலை. இப்போவுமே அவங்க அந்த பக்கம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இன்கம் பண்ணுறத, சாப்பிட்றது, பசங்களை பார்த்துக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, காசு கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றபடி வந்து நாங்கள் தனியாகவும் வந்து இப்போ தான் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போவுமே வந்து தனியாக தான். ஏன்னா நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவங்க தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ நாங்கள் வந்த உடனே நான் வந்து இந்த பக்கமும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதனால் நான் சமைக்கிறதுல பாதி அந்த பக்கம் கொடுப்பேன். ஆனால் வந்து வர பொருட்கள் வீட்டுக்கு எல்லாமே வந்து அவங்க தான். ஏன்னா கோயிலில் பூஜை பண்ணுறாங்க மாமனார் அப்படின்றதுனால எல்லா பொருட்களுமே அவங்க தான் வந்து வச்சுப்பாங்க. கேட்டால் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்து கணக்கு. நாங்களும் அதை கேட்டதும் கிடையாது. எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க, ஆமாம் எல்லாம் அரிசி, பருப்பு, காய்கறி, நிலத்தில் வர்றது எல்லாமே அவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா சாப்பாடு போடுறாங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா என் மனசு வந்து தாங்கலை இப்படி ஒரு வார்த்தையாகன்னு சொல்லி. இதுதான் அவங்க போட்ட மெசேஜ். நான் இப்போ கூட அவங்கள ஹர்ட் பண்ணணும் இதை சொல்லலை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதனால தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பேட் கமெண்ட்லாம் வந்தால் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த மாதிரி வார்த்தையை என்னால் கமெண்ட்டில் கூட படிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக, சேஃபாக, பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.